எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரி. ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையாது. ஆண்ட பரம்பரை பெருமை பேசணும் போறான், இன்னைக்கு காணாமலே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பயங்கரமா பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சு தான் படு வைரலாக சமூக வலைதளத்துல பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு சாரர் ஆண்ட பரம்பரைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடிய காவல்துறை அதிகாரி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும், இன்னொரு சாரர் பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரியா இருந்துகிட்டு இப்படியாப்பட்ட பேச்செல்லாம் பேசலாமா அப்படின்னு பலவிதமான விமர்சனங்களும் அந்த பேச்சுக்கு எழுந்திருக்கு. அந்த காணொலியும் நாம பார்த்தோம். அதை பார்த்த பின்னாடி நமக்கும் பாத்தீங்கன்னா சில முரண்கள் அந்த காணொலியில ஏற்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் பாத்தீங்கன்னா என்ன பேசியிருக்கிறாங்க, அவர் சொன்ன விஷயம் என்ன முரண் அப்படின்றத ஒட்டுமொத்தமா இந்த காணொலி மூலமாக நம் மக்களுக்கு சொல்லதான் வந்திருக்கும். முதல்ல காவல்துறை அதிகாரி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்த்துருங்க. அதற்கு பிற்பாடு நாம அதை பத்தி பேசலாம். ஆண்ட பரம்பரைலாம் எதுவுமே கிடையாது. ஆண்ட பரம்பரைலாம் காணாம போயிட்டான். யார் இன்னைக்கு படிச்சு பதவியில் போய் உட்காடுறாங்களோ அவன் தான் ஆண்ட பரம்பரை. பதவியில் போய் உக்காந்தாதான் ஆண்ட பரம்பரை. என்னுடைய தாத்தா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இனிமேல் ஆண்ட பரம்பரையாக இருக்குமே ஒழிய வெறும் பழம்பெருமை பேசிக்கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் இன்னைக்கு பெருமையே கிடையாது. காவல்துறை அதிகாரி அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையாது. ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவன் போறான், இன்னைக்கு காணாம போயிட்டான். யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் படிச்சு ஒரு நல்ல அதிகாரத்துக்கு போறானோ அவன் தான் பாத்தீங்கன்னா ஆண்ட பரம்பரை, அவன் தான் பாத்தீங்கன்னா அதிகார பரம்பரை. அதையெல்லாம் தாண்டி வருங்கால தலைமுறை என்னுடைய தாத்தா ஐபிஎஸ்ஆ இருந்தாரு, என் தாத்தா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்தாரு அப்படின்னு சொல்றதுதான் ஆண்ட பரம்பரைக்கான பாத்தீங்கன்னா அழகு. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா பழம்பெருமை பேசுறதும் பழம்பெருமை பேசிக்கிட்டு பாத்தீங்கன்னா தெரியறதெல்லாம் சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையாகவே கல்விதான் பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்கான மிகப்பெரிய அதிகாரமாக இன்னைக்கு இருக்கிற மக்களாட்சி முறையில இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காவல்துறை அதிகாரி அவர்கள் சொன்ன விஷயம் சரிதான். ஆனா அவர் சொல்லியிருக்கிற ஒரு முரண் என்ன அப்படின்னா, ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பழம்பெருமையை பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என் தாத்தா பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் இருந்தாரு, எங்க அப்பா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்தாரு சொல்றதுதான் பெருமை அப்படின்னு இவரு சொல்றதுதான் இங்க முரணா இருக்கு. அதாவது என் பாட்ட முப்பாட்ட பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஆண்டான், அந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நம்மளெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக உருவாக்கணும் அப்படின்னு ஒரு வருகால தலைமுறைக்கு சொல்றது பாத்தீங்கன்னா தப்பான விஷயம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்லும் போது, அதே போல பாத்தீங்கன்னா இவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்தாரு, இவர் ஐபிஎஸ்ஆ இருந்தாரு அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்றது பாத்தீங்கன்னா பழம்பெருமை தான். அந்த பழம்பெருமையை பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? இது தப்பு அப்படின்னா அதுவும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல இந்த பேச்சுக்கு பாத்தீங்கன்னா நேர்மறையான கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா எழுந்திருக்கு. அது சரியானதும் கூட அப்படின்னு நானும் பாக்குறேன். ஏன்னா ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டான் அப்படின்றது என்ன மாதிரியான மனநிலையோ அதே போல பாத்தீங்கன்னா எங்க தாத்தா ஐபிஎஸ் கலெக்டரா இருந்தாருன்னு சொல்றதும் ஆண்ட பரம்பரைக்கு ஈக்குவலான பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு தான். இது தப்புனா அதுவும் தப்பு தான், இது சரி அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுவும் சரிதான். இன்னைக்கு கல்விதான் அதிகாரம் அப்படின்னு சொல்றது உண்மையாக வரவேற்கிற, அது சரியானதும் கூட. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொறுப்புணர்வோட சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பழம்பெருமை பேசாதீங்க, படிச்சு அதிகாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா எங்க தாத்தா எங்க அப்பா ஐபிஎஸ்ஆ கலெக்டரா இருந்ததுதான் நமக்கு பெருமை அப்படின்னு சொல்றதே தப்பான விஷயமா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இது பழம்பெருமை அப்படின்னா இதுவும் பழம்பெருமை தான். அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அவர் சொல்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா, என் பாட்ட முப்பாட்ட சேர்த்து வச்சு சொத்துல பாத்தீங்கன்னா வாழ்றதெல்லாம் பெருமை கிடையாது அப்படின்றாரு. அப்போ ஐபிஎஸ்ஆ கலெக்டரா இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து வைக்கிற சொத்துல உங்களுடைய அடுத்த தலைமுறை வாழாதா, இருக்காதா, அந்த பெருமையெல்லாம் பேசாதா? அப்ப அவங்க எல்லாம் யாரு என்ன அப்படின்னு சொல்ல முடியும்? ஒண்ணுமே புரியல. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தப்பா அப்படின்னு போர்ட்ரேட் பண்றதே பாத்தீங்கன்னா இங்க தப்பான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இங்க நாங்க 2000 வருஷமா பாத்தீங்கன்னா நசுக் இது ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லியே இங்க பல அதிகாரத்தை பாத்தீங்கன்னா பலர் பெற்றிருக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சிலர் எல்லாம் என்னென்ன விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்விதான் மிகப்பெரிய அதிகாரம் அப்படின்னு சொல்றது சரியானது. ஆனா
பழம்பெருமை வந்து பாத்தீங்கன்னா பேசுறது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தப்பான வாதமா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பழம்பெருமைகளோ நம்முடைய முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க, நம் முன்னோர்கள் இவ்வளவு பெரிய தர்மத்தோட இருந்தாங்க, இவ்வளவு நல்ல விஷயத்தோட இருந்தாங்க அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு போய் சேர்க்கறதுலயும் சொல்றதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான தப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்துறீங்க? புரியல. நம்ம பாட்ட முப்பாட்டெல்லாம் இப்படி இருந்தான், இப்படி ஆண்டான், இப்படி வந்து பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கமா இருந்தான், இதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா சரியான நீதிமுறையில வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்சான். அதே தன்மையும் அதே வந்து பாத்தீங்கன்னா சிந்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு அதிகார தோணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போறதுக்கு இந்த பழம்பெரும் வந்து பாத்தீங்கன்னா வரலாறுகள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுது அப்படின்னா சரியானது கூட தானே. நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பழம்பெருமை தானே பேசுறோம். தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகையே ஆண்டது அப்படின்றது ஒரு வகையான வந்து பாத்தீங்கன்னா பழம்பெருமை தானே. அந்த பழம்பெருமையை வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா கல்வியிலும் புத்தகத்திலையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த இனம் இப்படி இருந்தது, இந்த இனம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வாழ்ந்தது, இந்த இனம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி முன்னேறி இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்சாதான் நாமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைமுறைக்கும் அந்த இனத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தோணும். அதே போலதான் ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு இனக்குழுவும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கான குடிப்பெருமையும் தங்களுக்கான பெருமையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படும் பொழுதும் அது வரலாறாக ஆண்ட பரம்பரையாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு தெரிந்தா மாற வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது, நீங்க தான். புரியுதுங்களா? அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பழம்பெருமை பேசலாம், அரசாங்க அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா பழம்பெருமை பேசலாம். ஆனா ஒரு சாதாரண மக்களா இருக்கிற சாதாரண இனக்குழுவா இருக்கிற நீங்க இன்னைக்கு பார்க்கப்படுகின்ற அந்த சமூகமோ அந்த மக்களோ வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட பரம்பரையினுடைய விஷயமோ நம்முடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டார்கள் அப்படின்னு சொல்றதோ மிகப்பெரிய தப்பான வாதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசுறது மிகப்பெரிய தப்பான விஷயமா தான் நான் பாக்குறேன். புரியுதுங்களா? இதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், நம்மளுடைய பழம் பெருமைகள் கிடையாது, அது நம்மளுடைய வரலாறுகள், நம் முன்னோர்கள் வந்து நமக்கு விட்டு சென்ற அறம், தர்மம், சத்திரிய தர்மம். அந்த தர்மத்தை நாம தெரிஞ்சுக்கிறதும் கத்துக்கிறதும் நம்மளுடைய கடமை. அந்த கடமையை வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல படிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துக்கு போய் இந்த மக்களையும் இந்த சமூகத்தையும் முன்னேற்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நாம நிக்கணும்ன்றதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு வாதமாக எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் சொல்லுவேன். இந்த காணொலி மூலமாக நம்ம அதை தான் சொல்லிக்க விரும்புறோம். காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருந்தா கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தாத்தனோ எங்களுடைய அப்பனோ இப்படி IPS IAS அதிகாரிகளா இருந்தாங்க இதுதான் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தப்பான வாதமா பாக்குறோம். அது தப்பான விஷயமும் கூட. படிச்சு நீ அதிகாரத்துக்கு போ அப்படின்னு சொல்றது எவ்வளவு சரியான கூற்றோ இதை நம் மக்களும் புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம எப்பொழுதுமே சொல்ற விஷயம், நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய கலாச்சார விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்வது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை அடுத்த தலைமுறைக்கு நாம விதைச்சுக்கிட்டே இருப்போம். நாம அதிகாரத்துக்கு போகிறதுக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஊன்றுகோலாக தூண்டுகோலாக எப்பொழுதுமே இருக்குன்றத ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகமும் மறந்துட வேண்டாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்.